அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சூப்பரா இருக்கு. 2 அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா எரியுது. பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சாதம் வெந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பிரியாணி மசாலா வந்து பாத்தீங்கன்னா அழகா ரெடி ஆகி இருக்கு. முட்டையை வந்து பாத்தீங்கன்னா இறக்கி வச்சிடறேன். ஆவி பறக்குது. பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன பீஸ் பார்க்கவே நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா எறா பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா, முட்டை, காடை முட்டை. வாவ், எல்லாம் சூப்பரா இருக்குங்க. சாதம் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படி சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சோ போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒன்னாலும் போயிருட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வர வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சூப்பரா வந்து அமையணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். சோ 2025 எப்படி வந்து பாத்தீங்கன்னா போக போகுதுன்னு தெரியல. பட் வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சோ மினியேச்சர் குக்கிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறோம். அது நியூ இயர் ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ரெசிபிலாம் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பண்றதுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மினியேச்சர் குக்கிங் வந்து பண்ண போறோம். சோ பாத்திரத்தெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ஆசையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை வந்து தூசி தொடச்சி வெளியே எடுத்திருக்கோம். சோ இன்னைக்கு வந்து என்னென்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எறா பிரியாணி தான் நீங்க செய்ய போற. ஆமா, எறா பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65, முட்டை அவியல், காடை முட்டை, ஆமா, ஆனியன் ரைத்தா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷல். நம்ம மினியேச்சர்ல பண்றத நீங்க அப்படியே பார்த்து பெரிய பாத்திரத்துல பண்ணீங்கன்னா நம்ம வீட்டுல எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம். அழகா வந்து சொப்பு குடம் பேபி, தண்ணி குடிக்கிறது ஜாடி கிடையாது, இது சொப்பு குடம். இது வந்து பானை, இது சொப்பு குடம், இது பானை. இதுல சாப்பாடு செஞ்சுட்டு பானை வடித்தட்டு மூடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேட்சிங் அழகா கொடுத்தாங்க. ஆமா, வடித்தட்டு. அதுக்கப்புறம் அன்னகுண்டா, தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு அன்னகுண்டா, இதுலயும் தண்ணி பிடிச்சி வைக்கலாம். அப்புறம் ஜக்கு, தண்ணி பிடிக்கிறதுக்கு அழகா மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஜக்கு, தோசைக்கல்லு, தோசைக்கல், இதெல்லாம் கிண்ணம். சோ நிறைய பொருள் வந்து இருக்கு. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு பாருங்க. அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சமைக்கும். இந்த அடுப்பு நல்லா பெருசா நல்லா சூப்பரா கேப் இருக்கு. சோ இது வந்து குட்டி அடுப்பு. ஃபர்ஸ்ட் வச்சு இந்த அடுப்பு இது இன்னொரு அடுப்பு வந்து இருக்கு. மொத்தம் 3 செட்டு பாத்திரம் நம்ம கிட்ட இருக்கு இப்போதைக்கு. மினியேச்சர் பாத்திரம் அடுப்பு 3 அடுப்போட சேர்த்து சமைக்கலாமா? அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா பத்த வச்சிடலாம். அடுப்பு பத்த வைக்கிறது கற்பூரம் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அழகா ஒரு 3 கற்பூரம் எடுத்து அடுப்புல வச்சிடணும். வச்சுட்டு பத்த வச்சிடலாம். விறகுக்கு வந்து நம்ம வீட்டுல வேலை செஞ்சாங்கல்ல மர வேலைலாம், அந்த விரவெல்லாம் கொஞ்சம் அந்த துண்டு விரவெல்லாம் கிடக்கும். அதான் எரிஞ்சு வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மட்டை பட்டைன்னு இதான் வந்து எரி வைக்க போறோம். எரியுதுன்னு பாக்கலாம். அடுப்பு பத்த வச்சுட்டு இந்த பொடியெல்லாம் போடும். அடுப்பு எரிய வைக்கிறது தான் கொஞ்சம் வந்து டாஸ்க், கொஞ்சம் லேட் ஆகும். இந்த அடுப்பு எரியறதுக்குள்ள ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பத்தி பாத்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அகாரோ ஃபுட் டீஹைட்ரேட்டர். இது வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், ஹெர்ப்ஸ், மீட், ஃபிஷ் எல்லாமே ட்ரை பண்ண யூஸ் ஆகுது. நம்ம வெயில்ல காய வைக்கிற எல்லா பொருளுமே வீட்டுக்குள்ளே நல்லா ஹைஜீனிக்கா ஹெல்த்தியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட் நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு பாக்கலாம். இதுல 5 ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே மூடியுமே கொடுத்துருக்காங்க. மூடி போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேல தான் நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், கீரை என்ன வேணுமோ வந்து ட்ரை பண்றதுக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேல வச்சு நம்ம காய வச்சுக்கலாம். பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குழியா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஏதாவது தண்ணி லிக்விட் வந்து லீக் ஆச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டோர் ஆகும். அழகா வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம தொடச்சிக்கலாம். பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹெர்ப்ஸ், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், மீட்டுக்குலாம் எவ்வளவு நம்ம வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. சோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. டைம் அண்ட் டெம்பரேச்சர் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைமையும் டெம்பரேச்சரும் செட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. பிளஸ் மைனஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு டைமும் டெம்பரேச்சரும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டவோ குறைக்கவோ அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது நமக்கு யூஸ் ஆகுது. அட்ஜஸ்டபிள் டைமர் தான் இதுல இருக்கு. மினிமம் 30 மினிட்ஸ்ல இருந்து அப் டு 48 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். டெம்பரேச்சருமே வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 35 டிகிரி செல்சியஸ்ல இருந்து அப் டு 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே ஃபுட் ரெசிபி புக் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல எவ்வளவு டெம்பரேச்சர், எந்தெந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிளுக்கு எவ்வளவு டைம் வந்து வைக்கலாம் சொல்லிட்டு எல்லாமே டீடைலா கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைமிங் அண்ட் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். இது கூடவே மேனுவல் புக்குமே கொடுத்துருக்காங்க. மேனுவல் புக்கை பார்த்து இது எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு 1 இயர் வாரண்டியுமே இருக்கு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரேல வச்சு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். எப்படி ட்ரை ஆகி வருதுன்னு பார்க்கலாம். இதுல 360 டிகிரி ஹாட் ஏர் சர்க்குலேஷன் டெக்னாலஜி இருக்கிறதுனால எல்லா ஃப்ரூட்ஸும் ஈவனா வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஆகி வரும். ஹைட் அட்ஜஸ்டபிள் ட்ரே பொசிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரேயோட ஹைட் வேணும்னா கூட நம்ம திருப்பி வச்சு ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி மால்ட்
தயார் பண்றதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பழத்தெல்லாம் நம்ம வெயில்ல காய வைக்கும் போது அதுல மண்ணு டஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமே கிடையாது. நல்லா ஹைஜீனிக்கா ஹெல்த்தியா வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி மால்ட், ரெட் பனானா மால்ட், பீட்ரூட் மால்ட் எல்லாம் வந்து ரெடி பண்றதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ட்ரையா காய வச்சுக்கலாம். இதுல நான் வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி மால்ட் தயார் பண்றதுக்காக ஆப்பிள், பீட்ரூட், கேரட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் பனானா எல்லாம் வந்து இதுல காய வச்சிருந்தேன். இந்த ட்ரேல நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால நம்ம வெளியில இருந்து ஃபுட் குக் ஆகிறத நல்லா பார்க்கலாம். எல்லா ட்ரேலையுமே ஃப்ரூட்ஸ் அடுக்கி வச்சுட்டு டைமர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். நான் ஒரு 8 மணி நேரம் வச்சிருந்தேன். ஸோ 8 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை ஆகி இருந்தது. கம்பேரிட்டிவ்லி இதுல எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லோவா தான் இருக்கு. சின்ஸ் லோ வோல்டேஜ் இருக்கிறதுனால சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸுமே ட்ரை ஆகி இருந்தது. நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்தா ஏபிசி மால்ட் ரெடி பண்றதுக்காக ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணுத்தையும் எடுத்து அது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு பவுடர் பண்ணி எடுத்திருந்தேன். பாருங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி மால்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. திராட்சை வந்து ஃபர்ஸ்ட் 8 ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா காயல, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் வச்ச பிறகு சூப்பரா வந்து ரெடி ஆகி வந்தது. ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டைமிங் தனியா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க செட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம கார்லிக்குமே காய வச்சுக்கலாம். கார்லிக்லாம் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆனியன், மாங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி வச்சு பொடி பண்ணி நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் பொடி ரெடி பண்ண ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வந்தது. இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் வாங்கிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா பத்த வச்சுட்டேன். உள்ள நிறைய வந்து குட்டி குட்டி கட்டை போட்டிருக்காங்கனால அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எரியும். ஸோ இப்போ நம்ம தண்ணியை தூக்கி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் எறா கிளீன் பண்ணல, எதுவுமே வந்து வெங்காய தக்காளி வெட்டல, எதுவுமே பண்ணல. ஸோ அடுப்பு பத்த வச்சுட்டேன். முட்டை வேக போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் எடுத்து. ஓகே, அதுக்கப்புறமா ஆமா காடை முட்டை மினியேச்சர், இதான் வந்து சின்ன முட்டை அழகா இருக்கு. 2 முட்டை எடுத்துருக்கேன். முட்டை வந்து வேகட்டும். ப்ரான் பிரியாணிக்கு ப்ரான் வந்து கிளீன் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி அழகா இருக்கு. எப்பவுமே நான் பெரிய பெரிய இறாவா பார்த்து வாங்க சொல்லுவேன். இன்னைக்குதான் அழகா சின்ன இறாவை பார்த்து வாங்க சொன்னேன். சின்ன இறாவா வித்துதா அழகா இருந்துச்சு. வாவ், பார்க்கவே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முட்டை நல்லா வேகுது. பேபி வாய்ஸ் கேக்குதா? இல்லைன்னா கொடூரமா இருக்கு பேபி. ஆமா, பாவம் பேபி வர வந்து பாத்தீங்கன்னா வலியா துடிச்சிட்டு இருக்காரு காலைல இருந்து. ஹாஸ்பிட்டல் தான் போகணும் இன்னைக்கு. உப்பு, ரெட் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்துறேன். இது கூட வந்து பாத்தீங்கன்னா லெமன் ஒரு 2-3 டிராப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெமன் சாறு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சமா தயிர். ஆமா, ஸோ கொஞ்சமா தயிர் வந்து சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரான் வந்து பாத்தீங்கன்னா மசாலா போட்டாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். ஸோ முட்டை வேகிற வரைக்கும் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊறணும். முட்டை வெந்த உடனே நம்ம வந்து ப்ரான் வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பொரிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறோம். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்பயும் போகிற வழக்கமாக வெங்காய தக்காளி வதங்கினோடனே எல்லாமே போட்டு வதக்காம டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மசாலா போட்டு ப்ரான் ஊற வச்சிருக்கேன், தனியாக ஓரமாக இருக்கும். 65 போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி அழகாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பாத்திரம்னால குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் அப்படியே கொஞ்சமாக லெமன் போட்டுக்கிட்டு உப்பு வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த 65 மசாலா சேர்க்க போகிறோம், அதுலேயே உப்பு இருக்கும். ஸோ அதனால கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை 65 மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு 65 மசாலா. அவ்வளோதான். தயிர் சேர்க்கணும். தயிர் இல்லைன்னா முட்டை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பூண்டு பேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 65 மசாலா போட்டாச்சு. ஸோ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு அப்படியே மூடி தனியாக வச்சிடலாம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் 65 வந்து பொரிக்க போகிறோம். அது வரைக்கும் ஊறிட்டு இருக்கட்டும். நல்லா ஊறட்டும். ஆமாம், தான் மூடி போட்டு. ஸோ இன்னொரு அடுப்பே வந்து பார்த்தீங்கன்னா பற்ற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க போகிறோம். இந்த சைடு சாதம் வந்துட்டே இருந்ததுன்னா இந்த பக்கம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வேக வைக்கிறதுக்காக தனியாக போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து உப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்து பட்டை வகை, புதினா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் தண்ணியிலே சேர்த்து வேக வைக்கலாம். கொதிக்க வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு வேக வைக்கணும். ஆமாம். ஸோ இது அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். ஸோ முட்டையை வந்து நம்ம இறக்கலாம். 2 அடுப்புமே சூப்பராக சமையல் ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, பார்க்கவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குட்டி அடுப்பில் சூப்பரான சமையல். முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி வச்சிடறேன். ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எறா வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கு எறா ஃப்ரை. ஆமாம், இதுதான் பிரியாணி. இதில் தான் கிண்ட போகிறேன். அதனால இந்த பாத்திரத்தையே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு எறா வந்து பொரிச்சிக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து காயட்டும். எண்ணெய் ஊற்றுற ஜாடி பத்தி அழகா இருக்கு. ஸோ நிறைய மண்பாண்டங்களே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிசைனாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தோம். இது எங்கள் ஊரில் வாங்கணும் கிராமத்தில்.
அங்க செஞ்சு அழகா பெயிண்ட் அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா வித்துருந்தாங்க பொங்கல் டைம்ல. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்ப அந்த எண்ணெயில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரையா வந்து பிரான் வச்சிருக்கோம். அந்த பிரான் அப்படியே போட்டு பொரிக்கணும். பிரான் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா வெந்துன்னு இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வாசனை வருது. இதை அப்படியே கிண்டி விட்டு நல்லா வந்து ஒரு இது நம்ம வந்து பெரிய பாத்திரத்துல சமைக்கிற மாதிரினா ஒரு 80-90% வரைக்கும் வந்தா போதும். இப்ப நம்ம குட்டி பாத்திரத்துல வந்து சமைக்கிறதுனால ஃபுல்லாவே நான் வந்து பாத்தீங்கன்னா வேக வைக்க போறேன். அதே மாதிரி அரிசியுமே ஃபுல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தம் கட்ட போறேன். ஸோ இதுவே பெரிய பாத்திரத்துலனா இந்த பிரானை வந்து ஒரு 90% குக் பண்ணிட்டு சாப்பாடு ஒரு 90% குக் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்னா தம் பண்ணி அதுக்கப்புறம் 100% குக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், பிரான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். நல்லா நான் வேக வச்சு எடுத்துட்டேன். அதே பிரான் போட்டுக்கலாம் போல பேபி. அவ்வளவுதானா? அவ்வளவுதான், இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. பாருங்க, சூப்பரா வேக வச்சு எடுத்தாச்சு. ஆமா, பிரான் வந்து பொரிச்சு எடுத்துட்டு இது தனியா அப்படியே வச்சிடலாம். ஸோ இப்போ இதே எண்ணெயில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டை வகை எல்லாம் சேர்த்துலாம். பிரியாணி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பட்டை வகை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொடியா நறுக்கி வச்சிருக்க ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வதங்கிடுச்சு. இங்க பாருங்க, நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் வதக்கிட்டேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பேபி, முழுசா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இல்ல தக்காளி, நல்லா 1/2 தக்காளி வந்து பொடியா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நெய் போட மறந்துட்டேன். நம்ம வந்து நெய் தண்ணியில வந்து நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுன்னா அப்படியே அரிசி சாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டாம வரும். தக்காளி பழம் சேர்த்த இல்லையா, தக்காளி பழம் சூப்பரா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து இதுல நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா, ரெட் சில்லி பவுடர், உப்பு, இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து பாத்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி, பிரியாணி வாசனைக்காக புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் தயிருமே சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமா சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கலாம். இப்போ பாத்தியா பிரியாணி எப்படி வருது, ஒரு பிரியாணி மசாலா சூப்பரா வரும்னு நினைக்கிறேன். பாப்போம். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போட்டுறேன். நிறைய அரிசி போட்டிருந்தா கூட வெந்திருக்கும் போலயே. பாஸ்மதி ரைஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அரிசி தான் இப்ப ரெடி ஆகணும். அரிசி வெந்துருச்சுன்னா அதுல போட்டு அப்படியே தம் கட்ட வேண்டியதான். எறாவை போட்டு அழகா வந்து பாத்தீங்கன்னா நீட்டா வருது. இங்க பாரு பேபி, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா, இது இன்னும் கொஞ்ச நேரத்துல சாதம் வெந்துரும். எடுத்து தம் போட்டுடலாம் பிரியாணி. சரி, மசாலா வந்து பாத்தீங்கன்னா வெந்துடுச்சு. ஸோ நல்லா இறக்கி வச்சிருக்கேன். 65 போறதுக்கு வானல் வச்சிருக்கேன். எண்ணெய் காயில்ல அது வரைக்கும் டைம் வேஸ்ட் ஆகாம இருக்கும்ல, அதனால இறக்கி வச்சிருக்கேன். சாதம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்துடுச்சு. இங்க பாருங்க, நம்ம கொஞ்சம் தான் அரிசி போட்ட மாதிரி இருக்கு. ஒரு பானை நிறைய சாதம் வந்து வந்துருச்சு. இப்ப சாதத்தை இறக்கிட்டு நம்ம அது எப்படி தம் கட்டுறதுன்னு பாக்கலாம். ஓகே, சாதம் வடிக்கிறேன். சாதம் வடிக்கிறியா? பிரியாணி மசாலா வந்து பாத்தீங்கன்னா ரெடியா சூப்பரா இருக்கு இல்லையா. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொரிச்சு வச்சிருக்கு இல்லையா, இந்த பிராணையும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துடலாம். பிராணை சேர்த்துட்டு ஒரு 2 கிண்டு வந்து பாத்தீங்கன்னா கிண்டிடலாம். கையில எடுத்துக்காட்ட. மசாலா சூப்பரா ரெடி ஆயிருக்கு. மசாலா எல்லாம் நல்லா ரெடி ஆயிருக்கு. பிராணுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெயில பொரிச்சதுனால அதுல உப்பு, காரம், மிளகாத்தூள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இறங்கியிருக்கும். அது டேஸ்ட் நல்லா வேற லெவலா இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லெவல் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாதத்தை வந்து பாத்தீங்கன்னா போட்டுடலாம். மிக்ஸ் பண்ண வேண்டாமா? மிக்ஸ் பண்ண வேணாம், லாஸ்டா இறக்கும் போது மிக்ஸ் பண்ணிக்குவோம். இறக்கி மிக்ஸ் பண்ணி கொண்டுதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா தம் கட்டியாச்சு. இல்லை கொஞ்சமா வந்து நெய் போட்டுக்கிறேன். நெய் வாசனைக்காக கொஞ்சம் நெய் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி இலை வச்சுக்கிறேன். கலர் வந்து வரதுக்காக லைட்டா மஞ்சள் கலர் வந்து சேர்த்துறேன். மஞ்சத்தூள் வந்து கரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இது ஓரமா அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கலர் இது சுடுதண்ணில வந்து கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த பிரியாணி எறா மசாலா இருந்தது இல்லையா, அது கூட மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஒரே கலரா வந்துடும். ஸோ இது வந்து நமக்கு ரெட் கலர், எல்லோ கலர் சொல்லி கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒயிட் ரைஸும் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த ஹைதராபாத் தம் பிரியாணி இருக்குல்ல, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் இது ப்ரான் தம் பிரியாணி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம் கட்டிடலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். இது இந்த பக்கம் வந்து நெருப்புல நான் எடுத்துடுறேன். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இறக்கி வச்சிடலாம். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 65 பொரிச்சு எடுத்துட்டா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, மசாலா போட்டு நல்லா சிக்கன் ஊறி இருக்கு. ஒரு பீஸா போட்டுட்டா போட்டுடலாம்.
இப்பதான் என்ன காய ஆரம்பிச்சு. இப்பதான் முட்டை விடுது. நான் பரவாயில்ல விடு. 65 இங்க பாருங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வெந்துட்டு இருக்கு. அழகா அப்படியே சின்ன சின்ன பீஸ் பார்க்கவே நல்லா சூப்பரா இருக்கு. 65 ரெடி ஆயிட்டே இருக்கு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா முட்டை உரிச்சிட்டு இருக்கா. நம்ம அவ்வளவுதான் காடை முட்டை. ஆமா காடை முட்டை வந்து உரிச்சிட்டேன்னா வெந்துச்சு. இன்னுமா வேகாம இருக்கும். இதுதான் ரொம்ப நேரமா வெந்துட்டு இருந்தது. சரி சரி வெந்துச்சு. சூடா இருக்கும் போதே உரிக்கணும். எடுத்து பச்சை தண்ணியில போட்டுடணும். முட்டை உரிக்கிறது டெக்னிக் அதுதான். சுட சுட முட்டை வேவுது இல்ல, எடுத்த உடனே சில்லுன்னு தண்ணியில போட்டா ஓடு வந்து உடையாம ஒட்டாம அழகா பிரிக்க வந்துடும். இதுவுமே நல்லாதான் வருது. அவ்வளவுதான் 65 எடுத்துடலாமா? அன்னைக்கு ஒரு கலர் வந்துட்டோம். சிக்கன் 65 வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா கலர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா குக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வெளியே எடுத்துடலாம். பார்க்கவே சூப்பரா இருக்கு. நல்லா வந்து வேக வச்சிருக்காரு. வெந்து கூட எல்லாம் தீஞ்சு கூட சாப்பிடலாம். நான் வேகாத எதுவும் சாப்பிட கூடாதுல்ல, அதனால எல்லாமே சூப்பரா வேக வச்சாச்சு. இங்க பாருங்க 65 ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பேட்சும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இங்க பாருங்க அப்படியே சாதம் வெந்து அப்படியே மேல தூக்கிட்டு வந்திருக்கு பாருங்க. ஆவி பறக்குது. பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டுல கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா அதுக்கப்புறம் ரைஸ் பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா எறா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எறாவை காணோம். எறாவை காணாமா? நீ தான் கொஞ்சமா போட சொன்ன. தெருக்கு எறா குட்டி குட்டி எறான்றதுனால சுருங்கி போயிருக்கு. பட்டன் சைஸ் தான் இருக்கு எறா. ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர் ஸ்பெஷலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் செஞ்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா எறா பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா, முட்டை காடை முட்டை. ஒரு முட்டையை ஜெஷிதா சாப்பிட்டா உரிச்சு வச்சோடனே வாட்டை போட்டா. இப்ப சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அழகா யாராவது வந்து பாத்தீங்கன்னா பரிமாறினா நல்லா இருக்கும். நானே பரிமாறி நானே சாப்பிடுற மாதிரி இருக்கு. சாப்பிடு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாதம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெட் கலர் எல்லோ கலர் சொல்லி ஒயிட் சொல்லி கலர்ஃபுல்லா இருக்கு. பிரியாணி வந்து பாதி போட்டுக்கிறேன். ஓகே சூப்பரா எறா பிரியாணி. இதுல வந்து ஆனியன் கூட பொரிச்சு வந்து மேல ஆனியன் போடலாம். ஆனியன் போட்டாலுமே சூப்பரா இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா 65 அல்டிமேட்டா இருக்கு. பேபி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட சொன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்டை கரகரன்னு இருக்கு. ஸோ எனக்கு பேச சரியா வரல. நீயே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லிட்டாரு. அதனால நானே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு 65 பச்சடி முட்டை எப்படி ஒரு இலை ஃபுல்லா கலர்ஃபுல்லா இருக்கா? சூப்பர். இலையும் சூப்பரா இருக்குங்க. சாதம் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படி சொல்லி வெந்திருக்கா. வேற லெவல் பேபி. பிரியாணி டேஸ்டா இருக்குல்ல? அல்டிமேட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பாத்திரத்துல செஞ்சாலும் சூப்பரா இருக்கு. இந்த பிரான்லாம் பாருங்க. நான் அந்த பாத்திரத்துல தீ விழாதுன்னு நினைச்சேன். அந்த அடுப்புல இருந்த அந்த நெருப்பே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரான் அடியில இருந்த அந்த கிரேவியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புடிச்சிருக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தீ வந்து உழுந்துருக்கு. இங்க பாருங்க பிரான் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. 65 போடுறாங்க. 65 குட்டி 65. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பாத்திரம். சூப்பரா இருக்கு. காரமா இருக்குதானே? செகண்ட் அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சூப்பரா அமையும் சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.